வணக்கங்கள், ஸ்வீதா பிரதாப் பேசுகின்றேன். நான் இப்பொழுது பார்ப்பது ஒரு சாதாரண பூந்தொட்டியில் உள்ள மணி பிளான்ட் ஆகும். இன்றைக்கு நாம் பார்க்க போவது பல வீடுகளில் மிக அழகாக செடி தொட்டுகள் தொங்கிக் கொண்டிருக்கும். அதுபோல நாம் இன்றைக்கு மிக எளிதாக சாதாரண பூந்தொட்டியை நாம் தொங்க விட போகிறோம். இங்க பாருங்க, சாதாரண ஒரு கயிறு. நான் இது கார்னரை மூட்டி விட்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இத சொட்டை போட போறேன். இன்னொரு முறை கூட இத சொட்டை போட்டுக்கலாம். ஏன்னா பெரிய தொட்டிகளை நம்ம தொங்க விடும்போது செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக 2 நேரம் நம்ம சொட்டை போட்டுக்கிறோம். நல்லா டைட் ஆக்கிக்கோங்க. இப்ப கயிறு மேல வர்ற மாதிரி இதே போல நீங்க செட் பண்ணிக்கோங்க. இந்த சைட ஃபர்ஸ்ட் இதே போல மடிச்சுக்கோங்க. அடுத்தும் அதே போல அதே சைட்ல மடிச்சுக்கோங்க. இனி இத உள்பக்கமா வைக்க போறோம். அந்த சைட்ல இருந்து இதுக்கு மேல இதே போல உள்பக்கமா வைக்கிறோம். கார்னர்ஸ் 2யும் பிடிச்சு இழுத்துக்கலாம். மிடில் பாத்தீங்கன்னா ஒரு அழகான சர்க்கிள் மாதிரி இருக்கும். இனி இத உள்ளாடி கீழே இருக்கக்கூடியதை எடுத்து அந்த 2 ரோப்புக்கும் உள்ளாடியோட போட்டு மெதுவா இழுக்கணும். இழுத்துட்டு அந்த 2 இதுவும் திரும்பி வர்ற மாதிரி நம்ம நீட்டா வெளியே இழுத்துடணும். அவ்வளவுதான். இப்ப மிடில்ல ஒரு சர்க்கிள் வந்துடுச்சு இல்லையா? இதுல நம்மளோட பூந்தொட்டி எடுத்து வச்சிட்டா போதும். இனி நம்ம தேவைக்கு ஏத்தாப்புல நடுஸ்ல வேணுமா, மேல வேணுமா, எங்க வேணும்னு பார்த்து அதை தூக்கிட்டா தூங்கக்கூடிய அழகான பூந்தொட்டி ரெடி. பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே போல சிம்பிளா வாட்டர் பாட்டில் பண்ணிக்கலாம். ஈவன் 20 லிட்டர்ஸ் வாட்டர் கேனை கூட நல்ல ஸ்ட்ராங்கான கயிறு போட்டு இதே போல பண்ணி தூக்கிக்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணினா என்ன அப்டேட்ஸ்னாலும் உங்களுக்கு தெரிய வரும். Thank you. Bye. See you.